ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து நீங்கள் ஒன்று இருக்கணும், இல்லை நான் ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேச போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து சாதகமாகவே வந்து ஒரு விஷயம் கூட வந்து நடக்கலை. அந்த பணம் கிடைச்சது, அந்த பணம் கிடைச்சது கூட வந்து எப்படி வந்து வாங்கினாங்க, அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையே வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி அந்த பணத்தை வந்து வாங்கி பாபுக்காக வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து பாபு வந்து நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியாச்சு டாக்டர். சரி ஓகே, இவங்கெல்லாம் வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து மல்லி வந்து வந்துடுறாங்க. வந்ததும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வந்து வழக்கம் போல் வந்து இருக்கிற வேலையை எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த விஷயம் வந்து இப்படி தான் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வருது. எப்படா வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து இப்படி வந்து காசுக்காக அலைஞ்சிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படியோ வந்து விஜய் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு இல்லைடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மழுப்புனாங்க. அந்த மழுப்பல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு செய்ய போகிறாரு நம்ம விஜய். எப்பட்றா வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து சொல்லிடுறாருங்க. அரவிந்த் வந்து எப்பட்றா வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாங்க, மல்லி வந்து அரவிந்த்கிட்டேயும் வந்து ஃபோன் பண்ணி வந்து ஹெல்ப் கேட்டாங்க. அந்த ஹெல்ப் கேட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்படி தான் வந்து பெங்களூர் வந்து வந்திருக்கேன், சென்னைக்கு வந்து இருந்தால் கூட ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். சரி ஓகே, உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸை வந்து ரைடு வந்து போயிட்டு இருக்கிறதுனால வந்து அந்த பணத்தை வந்து எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட வந்து என்னால் வந்து கேட்கவும் முடியல. சரி அப்படி கேட்டாலே வந்து நீங்கள் வந்து உடனே வந்து கொடுப்பீங்களான்னு வந்து தெரில. ஏன்னா வந்து உங்கள் அக்கா வந்து உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, கூட இருந்த பாவத்துக்கு எங்களுடைய அக்கௌண்ட்டையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாலாம் வந்து சொல்லிட்டாங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஆனால் உங்கள் அக்காவுடைய அக்கௌண்ட்டெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னலாம் வந்து சொன்னாங்க. இதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அப்படியே வந்து நம்ம அரவிந்த் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து காட்டிடுறாருங்க. எந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்து வந்து ஆள் வந்து ரவுடியெல்லாம் வந்து செட் பண்ணி அந்த ஆசிட் வந்து அடிக்கிற வீடியோ வந்து காட்டிடுறாரு. இதுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்க தெரியுது அவங்களுக்கு. ஏன் வந்து ஒரு உயிர் வந்து போகுதுன்ற போது வந்து கூட வந்து அவங்க வந்து பணம் கொடுத்து ஒரு உதவி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஏன் சார் வந்து நினைக்கல? அவங்க வந்து உங்கள் கூட தான் வந்து பிறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. நீங்கள் வந்து வேறு யார் கூடனா வந்து பிறந்தீங்களா அப்படின்ற டவுட் வந்து எனக்கு வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. எங்களுடைய பிறப்புலேயே வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருந்தா நான் இல்லை, இதை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, போயிட்டு நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடறாரு. கேட்ட உடனே வந்து அந்த இடத்துல வந்து இல்லைடா விஜய், நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு வந்து தெரில, என்கிட்டயும் வந்து அமௌண்ட் வந்து கிடையாது அந்தளவுக்கு. ஸோ 5,00,000ன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைடா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து மல்லி மேலே வந்து கோவம் இருக்குது, அந்த கோவத்தெல்லாம் வந்து இங்கே வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறீங்களா? ஒரு உயிர் அங்கே வந்து போக போகுது, அந்த சமயத்தில் கூட வந்து நீங்கள் வந்து மல்லி மேலே வந்து கோவத்தில் இருக்கீங்கன்னா வந்து உங்களை வந்து நான் என்ன சொல்கிறதுனே வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் எங்கேயாச்சும் வந்து பேசிகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து வந்துடுறாங்க. வெண்பாக்குட்டி வந்து என்ன சொல்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாடாடா இல்லை, மல்லியம்மா வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பணம் கேட்கலாம் தான் இருந்தாங்க. இவங்க தான் அத்தையும் சித்தியும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் வந்து அவங்களுடைய ஃபோனை வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டு என் தம்பியை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, அவனே வந்து ஏற்கனவே வந்து இன்கம் டேக்ஸ் ரைடில் வந்து பிஸியாக இருப்பான், அதனால் வந்து நீ வந்து ஃபோன் பண்ணி வந்து அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து ஏதாச்சும் எனக்கே ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு தான் வந்து பார்த்துட்ருப்பீங்களா, இல்லை வந்து என்ன வந்து பார்ப்பீங்களா டாடா? என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலையே. மல்லியம்மா வந்து எவ்வளோ வந்து துவைச்சிருப்பாங்க, எவ்வளோ வந்து துவைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா? இவ்வளோ நாள் வந்து கூட இருக்காங்களே, அது வந்து எதுக்காக? எனக்காக மட்டும்தான் வந்து இருக்காங்க. மற்றபடி வந்து இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ₹1 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாள் வந்து கேட்டதில்லை. என் பர்த்டேக்கோ இல்லை வந்து உங்கள் பர்த்டேக்கோ வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய சொந்த காசில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணாங்க. இது எல்லாமே கூட விடுங்க. இதனால் வரைக்கும் வந்து அவங்க இந்த வீட்டில் இருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் வந்து சேலரி இது கொடுத்துருக்கீங்களா? இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து உனக்கு வந்து என்ன தேவை மல்லின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கீங்களா? நீங்கள் தான். நீங்கள்லாம் வேஸ்ட்டுடாடா, நீங்கள் வந்து பண்ணுறதே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து சொல்லிடுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.